ஏற்றுக்கொள்வது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு மிக அழகிய பெயர்கள் இருக்கின்றன. இப்ப இந்த பெயர்களை பொறுத்தவரை பாருங்க, ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று பெயர் என்று சொல்வோம், இரண்டாவது சிஃபத் பண்பு என்று சொல்வோம். ஒன்று இஸ்ம். இப்ப கஃபூர் மன்னிப்பவன் இது பெயர், மக்ஃபிரத்துன் மன்னித்தல் இது பண்பு சிஃபத். அவனுக்கு பெயரும் இருக்கிறது, பெயருடைய பண்பும் இருக்கிறது. சமீஅ கேட்பவன் இது பெயர், சம்உன் கேட்கும் ஆற்றல் என்ற பண்பும் அவனுக்கு இருக்கிறது. புரியுதா இல்லையா? புரியல? புரிஞ்சா அப்துல்லா? அப்ப அசீஸ் கண்ணியம் உள்ளவன் பெயர், கண்ணியம் என்ற சிஃபத்தும் அவனுக்கு இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தனது பெயர்களாக குறிப்பிட்டானோ அந்த பெயர்களும் அவனுக்கு உள்ளன, அந்த பெயர்கள் அறிவிக்கக்கூடிய பண்புகளும் அவனுக்கு உள்ளன. சரியா? ரெண்டு. அடுத்து இன்னொரு விஷயம், அல்லாஹ் தஆலா சில செயல்களை தன்னோடு சேர்த்து சொல்வான். அல்லாஹ் தஆலா சில செயல்களை தன்னோடு சேர்த்து சொல்வான். அந்த செயல்களையும் நம்புவது. புரியுதுங்களா? எப்படி அவனுடைய பெயர்களை நம்புகிறோமோ, அவனுடைய சிஃபத்துகளை நம்புகிறோமோ, அந்த செயல்களையும் நாம் நம்புவது. இப்ப அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு சிரித்தான் என்று. அப்ப அல்லாஹ் சிரித்தான் என்றால் சிரித்தான். அல்லாஹ் கோபப்பட்டான் என்று வருகிறது குர்ஆனிலே, கோபப்பட்டான். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று வருகிறது, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் மறுமை நாளிலே வருவான் என்று வருகிறது, வஜாஅ ரப்புக அல்லாஹ் வருவான். புரியுதா? அல்லாஹ் பேசுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பேசுவான். இப்ப அல்லாஹ் எதை தனது செயலாக சொல்லி இருக்கிறானோ அந்த செயல்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த செயல்களையும் மறக்க கூடாது. புரியுதா? அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதிலே 4 விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய வஜூதை நம்புவது. இரண்டாவது அல்லாஹ்தான் ரப்பு என்று நம்புவது. மூன்றாவது அல்லாஹ்தான் மஅபூத் என்று நம்புவது. நான்காவது அல்லாஹ்வுடைய இஸ்முகளை சிஃபத்துகளை நம்புவது. சரியா? இப்ப இந்த 4வது சொன்னோம் பாருங்க, என்ன சொன்னோம்? இஸ்முகளை சிஃபத்துகளை நம்புவது. அதுல 4 இருக்கு. சரியா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன? இந்த 4 செய்யக்கூடாது. 4 இருக்குன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பண்புகள் சிஃபத்துகள் ஃபஅல்கள்ல 4 விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. ஒன்று என்ன? தஅவீல். ஒன்று என்ன? தஅவீல். தஅவீல் என்றால் என்ன? மீனிங்க சேஞ்ச், மாத்தி விடுவது, அர்த்தத்தை மாத்திடுறது. இப்ப சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயத்தின் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பல் யதாஹு மப்சூததானி. 5வது அத்தியாயத்தின் 64வது வசனம் அல் மாயிதா. அவனுடைய 2 கரங்களும் விரிக்கப்பட்டுள்ளன. அவனுடைய 2 கரங்களும் விரிக்கப்பட்டுள்ளன. அவனுடைய என்றால் யாருடைய? அல்லாஹ்வுடைய. சரி, அப்ப அல்லாஹ் தஆலா தனக்கு 2 கரங்கள் இருப்பதாக சொல்கிறான். முடிச்சு. இப்ப அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கரமா, கரமு கையின்னு சொன்னா அது எப்படி அப்ப என்று சொல்லி, கையின்னு சொன்னா கையின்னு எடுத்துக்கொள்ள கூடாது, கையினா தாக்கத்து ஆற்றல்னு எடுத்துக்கணும் என்று பொருள் மீனிங் மாத்தலாமா? மாத்தலாம். கையினா கைதான், அல்லாஹ் தனக்கு கையின்னு சொன்னா கைதான், முடிச்சு. புரியுதுங்களா? இதான் தஅவீல், அர்த்தத்தை மாற்றக்கூடாது. இரண்டாவது தஅதீல், அதாவது கையின் எதுன்னு வந்திருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம்லாம் சொல்லக்கூடாதுங்க, இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் வைக்க கூடாது. பொருள் இல்லை என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை
அப்படியே விட்டு விடுவது, தஅதீல் செய்யக்கூடாது. முதலாவது என்ன? தஅவீல், பொருளை மாற்றுவது. இரண்டாவது என்ன? தஅதீல், பொருள் இல்லை என்று மறுப்பது. மூன்றாவது தக்யீஃப். மூன்றாவது தக்யீஃப், அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு, சிஃபத்துகளுக்கு, ஃபஅல்களுக்கு, அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கு, அல்லாஹ்வுடைய ஃபஅல்களுக்கு, செயல்களுக்கு நமது அறிவால் விளக்கம் சொல்லக்கூடாது. அதான் தக்யீஃப். அதாவது அல்லாஹ்வுடைய கை என்றால் அந்த கை இப்படி இருக்கும், அந்த கை எப்படிப்பட்டது என்றால் என்று அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை நாம் விவரிக்க கூடாது. அடுத்து நான்காவதாக தம்சீல் அல்லது தஷ்பீஹ். நான்காவது தம்சீல் என்று சொல்லுங்க. தா மீம் சா, அலிஃப் பா தா சா, தம்சீல். அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளுக்கு, ஃபஅல்களுக்கு, இஸ்முகளுக்கு நாம் உதாரணம் சொல்லக்கூடாது. அவற்றை ஒப்பாக்கி அல்லாஹ்வுடைய கை என்பது இப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய கண் என்பது இப்படி இருக்கும் என்று நாம் உதாரணங்கள், ஒப்புவமை கூறக்கூடாது.